சித்தி, யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஏய், எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, இன்னும் என்ன யோசனை? கையெழுத்து போடு. சின்னத்தை, இந்தாங்க பேனா, இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. இங்க பாருங்க, பெரியத்தவங்க தலையெழுத்த மாத்துறதுக்காக இந்த கையெழுத்து போடுங்க. முறைக்காதீங்க சின்னத்தை, போடுங்க. அத்தை, கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. சின்னத்தை, யோசிக்காதீங்க, கையெழுத்த போடுங்க. சந்திரா, கையெழுத்து போட போறியா இல்லையா? சந்திரா, இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சூப்பர் பிளான் சகல. என்ன மாமே, மாப்பிளைய பாத்துறல, ஒண்ணு பிரச்சனை இல்லையே. என்கிட்ட உனக்கு மாப்பிளை பார்க்க சொல்றான். நீங்க சொல்ற மாதிரி இவனுங்களால நம்மள என்னைக்கு பிரிக்க முடியாது. நம்மள கடுப்பேத்ததான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. நாம ஆதர்ச தம்பதிங்க. நம்மள அந்த கடவுளே வந்தாலும் பிரிக்க முடியாது. இவனுங்களா ஏமாத்துறோம். சகல, அன்றில் பறவைன்னு ஒரு பறவை இருக்கு. அதோட விசேஷ குணம் என்னன்னு தெரியுமா? அது தான் துணையோட மட்டும்தான் சேர்ந்து வாழுமா. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அதோட துணை அது இழந்துருச்சுன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே அந்த இன்னொரு பறவையும் இறந்து போயிடுமா. அது மாதிரிதான் நம்ம சின்னத்தையா அவங்க புருஷனோட வாழ்றாங்க. இன்னொரு கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு நமக்கு சொல்லாம சொல்றாங்க. என்ன சின்னத்தை, சரிதானே? ஆமாடா, எங்களை யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. நீங்க எங்களை பிரிக்கணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. உங்க புருஷனை பிரிய கூடாதுன்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? உங்க அக்கா கிட்ட போய் சொல்லுங்க, என் புருஷனோட சேர்ந்து வாழ போறேன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே எதுனா பிரச்சனை நான் பேசுறேன். டேய், எங்களை சேர்த்து வைக்க நீ யாரா? நாங்க உன்னை சேர்த்து வைக்க சொன்னோமா? உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. எப்ப சிவனாண்டி, நீயும் உங்க சித்தப்பனும் ஒரு உதவி பண்ணுங்க. எங்க சின்னத்தைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க. எங்க அத்தைக்கு நாங்க எவ்வளவு வரதட்சணை வேணா தர தயாரா இருக்கோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், மாப்பிள்ளை உன்னை விட நல்லவரா சொக்க தங்கமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்க சின்னத்தை போற இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படி பார்க்க சொல்றேன். ஓகே, வரேன் சித்தப்பு, வரேன் சின்னத்தை, வரேன், போலாம்ப்பா. சரிங்க சம்பந்தி, நாளைக்கு செஞ்சிடலாம். நானே இதை பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, நாளைக்கு வந்துருங்க. ஃபங்க்ஷனை ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். வச்சிடுறேன். போன்ல சம்பந்தி ஐஸ்வரி? ஆமாங்க, அவங்கதான் பந்தக்கால் நடுறத பத்தி பேசினாங்க. நானும் நாளைக்கு நல்ல நாளா இருக்கு, பந்தக்கால் ஃபங்க்ஷனை பண்ணிடலாம்னு சொன்னேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க? அதான்
நீ முடிவு பண்ணிட்டில்ல? மாப்பிள்ள, அத்தை, நாளைக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணிடுங்க, சரியா? சரிங்க அத்தை. அப்புறம் ஐயர்கிட்ட பேசி பூஜை சாமான்லாம் என்ன தேவையோ அதை வாங்கிடுங்க. சரிங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் டிரைவர், கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தாண்டா இருக்கு. நிச்சயதார்த்தத்துல கோட்டை விட்ட மாதிரி இந்த தடவையும் நான் கோட்டை விட்டுற மாட்டேன். கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு நீ என்ன பண்றன்னு கொட்ட கொட்ட பாத்துக்கிட்டே இருப்ப. கல்யாணத்தப்ப நான் பார்த்த மாப்பிளதான் துர்கா கழுத்துல தாலி கட்டுவான். நிச்சயதார்த்தப்ப கொஞ்சம் நான் ஏமாந்ததுனால அந்த இன்னொரு டிரைவர் பைய அவ கையில மோதிரத்தை போட்டுட்டான். இந்த கல்யாணம் முழுக்க முழுக்க நான் பிளான் பண்ணபடிதான் நடக்கும். நீ இந்த தடவை தோத்துதான் போற. என்னடா சிரிக்கிற? நக்கல? முடிஞ்ச இந்த வாட்டியாவது ஜெயிச்சு காட்டுங்க, பாப்போம். கண்டிப்பா ஜெயிச்சு ஆணவத்தை அடக்குறேன்டா. பார்க்கலாம். பார்க்க தானடா போற.